கட்சியை ஒட்டி விலகி போற ஒரு சகோதரரை கண்டபடி கெட்ட வார்த்தையில பேசி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிடிக்கும். இது நார்மல் தான். கட்சியில நான் இருக்கிறேன்பாங்க, திடீர்னு கட்சியை விட்டு விலகி போறேன்பாங்க. இருக்கிறவங்கள வச்சுக்க வேண்டியது தான். போறவங்கள விட்டுட்டு மறுபடியும் ஆள் சேர்க்கிற வேலையை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு அவனை அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லாத்தையும் ரொம்ப இழி சொற்கள் அதெல்லாம் நீங்க கேட்கவே முடியாது. அதனால பெண்களும் குழந்தைகளும் என்னுடைய வீடியோ இந்த வீடியோவை மட்டும் இந்த குறிப்பிட்ட இந்த வீடியோ மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தா நீங்க இதோட வெளியே போயிருங்க. ஏன்னா அது என்னாலேயே அதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒன்ஸ் அந்த வீடியோவை போட்டா நீங்க அந்த வீடியோவை கேட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளவு கொச்சையான வார்த்தைகள்ல ஒரு கட்சியில் இருக்கிற ஆளு கட்சியை விட்டு வெளியே போயிட்டார். அதுக்கு அவன் பேசின அந்த வார்த்தைகள் எண்ணிலடங்கா, அவ்வளவு கொடுமையான அந்த வார்த்தைகள். இந்த மாமா பையன் எப்பயுமே இந்த மாமா வேலை பார்க்கறவங்க, இந்த மாதிரி ஒரு புரோக்கர் வேலை பார்க்கறவங்க எல்லாருமே இந்த மாதிரி கெட்ட வார்த்தை சாரலாம பேசுவாங்க. ஏன்னா நம்ம நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம். ஏன்னா அவங்க மூன்றாம் தர தொழில் தான் பண்றாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் சர்வ சாதாரணமா வரும். அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களோட வளர்ப்பே அப்படி இருந்தா மட்டும்தான். அதாவது ஒருத்த பிறவியிலேயே வம்சத்திலேயே அது ஊர் இருக்கணும், அவனுக்கு தான் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் வரும். அந்த மாதிரி இந்த வார்த்தைகள் எண்ணில் அடங்க, சொல்லவே முடியாத அளவுக்கான இந்த வார்த்தைகள். இந்த வார்த்தை நீங்க இது எல்லாத்தையும் நீங்க கேளுங்க. அந்த நாம் தமிழர் தொண்டர் என்ன பண்ணிட்டாரு, இதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணதுனால நீ பேசுறா, நீ எவ்வளவு வேணா நான் பேசு, நீ திட்டு தீர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் எத்தனைத்தையும் வாங்கிட்டார். வாங்கி நம்மளுக்கு ஆடியோவை போட்டிருக்கிறாரு, நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பேச போறோம், ஏது பேச போறோம் அப்படின்னுலாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. எதுவும் கிடையாது. நம்ம ஒரே ஒண்ணு சொல்றதுதான். இது வரைக்கும் நாம் தமிழர் தான் நம்மளை காப்பாற்றும், நாம் தமிழர் தமிழை காப்பாற்றும், அதை காப்பாற்றும், இதை காப்பாற்றணும், அவன் தான் மண் வளத்தை காப்பாற்றுவான், நாடு மக்களை எல்லாரும் அவன் தான் காப்பாற்றுவான்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இந்த அஞ்சரை ஜாம்பிக்கில் போய் அவன் காலநிலை கிடக்குறீங்களோ, உங்க எல்லாருடைய தாய் தங்கைகள் ஒரு தொண்டரை பேசுறது தான் உங்களுக்கும். நீங்களும் என்னைக்கு நாம் தமிழர் விட்டு வெளியே போறீங்களோ அப்பவும் இதே சாட்டை துறைமுருகன் தான் இந்த மாதிரி தான் பேசுவான். வீடியோ இந்த ஆடியோவை நான் போடுறேன், ப்ளே பண்றேன். நீ கண்டினியூவா கேட்டு முடிச்சுட்டு மறுபடியும் என்னோட வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, பேசலாம். செந்தில்குமார் புண்டை ஓத்தலப்பட்டு ஓத்த தேவையான சீமான ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். நீ என்ன சீமான் கட்சி நீ பெரிய ஆள் புண்டையா ஓத்தலப்பட்டு ஓத்தவன தேவையா பேல? அப்படியா? நான் அப்படி எதுவும் பேசவே இல்லையப்பா. என் இடையில நான் பேசலையே. தஞ்சாவூர்ல எங்கெங்க போயிட்டு இருக்க எல்லாம் தெரியும். உங்க உன்னை அறுத்து ரோட்ல துண்டுமா பான் பிராக் போட்டவன் வாய அறுத்து துண்டுதான் போட்டுவான். எவன் கூட சேட் பண்ணிட்டு இருக்க, என்ன கூட பண்ணிட்டு இருக்க எல்லாம் தெரியும்டா. அப்படியா? உன்னை நார் அடிச்சு கூட வந்துக்க. அப்படியா? சரி, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சியில சுண்ணி பிடிச்சு கும்பிட தேவையாமான உங்க அக்கா புண்டை நக்கு, உங்க அக்கா புண்டையில மஞ்சள் தெரிய வகையில ஓத்துட்டு போறேன். மகிழ்ச்சி. சரி, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சியில சுண்ணி பிடிச்சு கும்பிட தேவையாமான உங்க அக்கா புண்டை நக்கு, உங்க அக்கா புண்டையில மஞ்சள் தெரிய வகையில ஓத்துட்டு போறேன். மகிழ்ச்சியா ஏன்னா ஐட்டத்துக்கு பிறந்த தேவையா நல்ல ஆட்டாப்படுத்த ஓடுதா இல்ல பலவற்ற புண்டரத்தம் ஓடுதா ஓத்தாலப்பட்டு ஓத தேவையா பேல? கேட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான மூன்றாம் தர மக்கள் நாம் தமிழில் இருக்கிறாங்க. இவங்க தரங்கெட்ட கிராக்கி, தர லோக்கலும் அதாவது தர லோக்கல். இவனுங்க ஒரு கண்ணியமான அரசியல், ஒரு நேர்மையான அரசியல், இதுக்கெல்லாம் இவனுங்க சரிப்பட்டு வராத ஆளுங்க. அப்படின்னா என்னன்னு கூட இவனுங்களுக்கு தெரியாது. அதான் சொல்றேனே, அவன் பித்தலாட்டக்காரன். அவன் மொத்த பித்தலாட்டத்தின் பிம்பம் சீமான். அவனுக்கு கீழே இருந்த கொள்கை பரப்பு செயலாளர் இவன் இருக்கிறான் பாத்தீங்களா, இவன் சாட்டை துரைமுருகன். இவன் உண்மையிலேயே நம்பர் 1 மாமா பையன். யூடியூபர்ஸ் அதரமு இவங்கெல்லாம் மாமா பையன் சொல்லும் போது கூட நாம அது நம்மளுக்கு எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்ட வெட்டி இவன் தான் 100% அக்மார்க் மாமா பையன் முடிவு பண்ணிட்டேன். அப்போ இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அத்தனை தொண்டர்களுடைய அம்மாவையும் அக்காவையும் இப்படிதான் அவன் இழிவுபடுத்தி பேசுவான். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாயில வராது. இப்ப நாமளே சீமான திட்டணும்னா உச்சபட்சமா என்ன கேட்போம், டே பரதேசி பையல, டே நாதாரி பையல, இப்படிதான் பேசுவோம். அவனை குறித்து தான் பேசுவோம்.
அவன் தாய் வச்சு பேசுறதா இருந்தா கூட அந்த தாயை வந்து நம்ம கொச்சப்படுத்த மாதிரி இருக்கும், அப்படி பேசக்கூடாது. அவங்க வீட்டுல இருக்கிற மனைவி பத்தி பேசுறதா இருந்தா கூட மனைவி வச்சு கொச்சப்படுத்துறோம், அப்படி பேசக்கூடாதுன்னு நாம் நினைப்போம். ஆனா அவன் எடுத்ததுக்கு எல்லாம் யார் வந்து இருந்தாங்களோ அவரை வந்து பேசவே இல்லை. யார் உனக்கு உறுப்பினர் வந்து வெளியே போறாரோ அவனை மட்டும் பேசல. அவன் மொத்த குடும்பத்தையும் எடுத்து நடு ரோட்ல விட்டு இந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்கிறான். இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான அரசியலை செஞ்சிட்டு இருக்கிறான் நாம் தமிழர்னு நான் பல முறை உங்களுக்கு நான் வீடியோல சொன்னேன். நீங்க யாரும் நம்பல. இன்னைக்கு அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறான் இந்த மாமா பையன் துரைமுருகன். இன்னொரு விஷயமும் சொல்லணும். 2009 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இவங்க பிளான் போட்டதுல இருந்து, மதுரையில தான் முதல் பிளான் பண்றாங்க. அப்பையிலிருந்து இப்ப வரைக்கும் கூடையே இருக்கிற வெற்றி குமரன் அண்ணா இருக்காரு பாத்தீங்களா, அவர் உண்மையிலேயே சீமானுக்கு மிகவும் நேர்மையான ஆள். இந்த வெற்றி குமரன் தான் வந்து இந்த நாய் ஒரு டைம் அடிச்சு வெளியே துரத்து விட்டாங்க. திருமாவளவனை பத்தி ரொம்ப கேவலமா பேசினான் அப்படின்னும், வேற தலைவர்களை பத்தி காமராஜரை பத்தி எல்லாத்தையும் வந்து ரொம்ப கேவலமா பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை செருப்பில் அடிச்சு சீமான் ஒரு வாட்டி வெளியே அனுப்பிவிட்டான். அப்படி போனவன் மறுபடியும் ரிட்டன் வந்து கெஞ்சி கூத்தாடி இணைஞ்சுக்கிட்டான். அந்த இணையறதுக்கான காரணம் யார் தெரியுமா? வெற்றி குமரன் தான். இன்னைக்கு வெற்றி குமரனுக்கே ஆப்பியம் வச்சுட்டான் அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான செய்தி. ஏன்னா இப்ப வெற்றி குமரனே கட்சி விட்டு வெளியே போற தகவல் இருக்கிற. அப்படி இப்ப வெற்றி குமரன் இல்லை அப்படின்னா நாம் தமிழரோட முக்கிய பங்கு அவர் தான். 2009 இன்னைய வரைக்கும் கட்சி கூடயே பயணிச்சு கட்சிக்காக பல சொத்துக்கள் நிலங்கள்லாம் இழந்து முதல்ல மதுரை மாநாடு போடுறதுக்கு செலவு பண்ணதுல இருந்து எல்லாம் வெற்றி குமரன் தான். நீங்க உடனே வெற்றி குமரன் யாருன்னு கேட்காதீங்க, அப்புறம் போட்டோவை போடுறேன், அப்படிதான் வெற்றி குமரன். இந்த ஆடியோ வந்திருக்குது, இது பாருங்க. சீமான் இதை குறித்து எதையும் சொல்ல மாட்டான். எந்த ஒரு நடவடிக்கையும் இவன் மேல எடுக்க மாட்டான். அட்லீஸ்ட் வந்து அவனோட பொறுப்புகளை குறைச்சி, நீ சாதாரணமா நான் ஒரு கட்சியில தொண்டனா மட்டும் இரு, உனக்கு பொறுப்பு கிடையாது, ஏன்னா உனக்கு இந்த மாதிரி வந்து திட்டினா யாரும் ஒருத்தர் கூட நம்ம கட்சியில் இருக்க மாட்டாங்க, அதனால உனக்கு இந்த பொறுப்பு கிடையாதுன்னு அவனை அடிச்சு வெளியே துவச்சிடலாம். வேணா தொண்டனா இருந்துட்டு போ, உனக்கு பொறுப்பு கிடையாது, கட்சி விட்டு அனுப்பலாம். ஆனா அதை சீமான் செய்ய மாட்டான். ஏன்னா இவன் 10 அடின்னா சீமான் 16 அடி பாய்வான். இவனை விட 4 மடங்கு கெட்ட வார்த்தை பேசக்கூடியவன் சீமான். ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது, நம்ம சேனல்ல தான் இருக்குது, அது பாக்குறவங்க பாத்துக்குவாங்க. அண்ணா குறித்தியும் எம்ஜிஆர் குறித்தும் கலைஞர் குறித்தியும் முரசொலி மாறன் குறித்தும் அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களை குறித்தும் எல்லாம் அப்படி அவதூறா அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கெல்லாம் அப்படிலாம் பேசவே தோணாது. என்னதான் இருந்தாலும் அவங்களாம் அரசியல் தலைவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள். சாதாரண ஏதோ தெருவில் போற 3ஆம் தர மக்கள் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பல முறை ஆட்சியில் வந்து அமர்ந்த அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மரியாதையாசம் கொடுத்துருக்கணும். தமிழ்நாட்டை பாலா போக வச்சுட்டாங்க, தமிழ்நாட்டை பாலா போக வச்சுட்டாங்கன்னு பேசுறான். இவன் வந்து எந்த தமிழ்நாட்டை உருப்படியாக வச்சான்? இவனால என்ன மாற்றம்? 14 வருஷம் என்ன மாற்றம்? ஏதோ ஒண்ணு எங்கேயா ஒண்ணு கவுன்சிலரு அட ஒரு இவனாச ஜெயிச்சானா? கட்சியே இவனது, கட்சியிலே இவன் தான் இருக்கிறான், இவன் தான் நல்லா செயல்படுறான். யாரு? சீமானு. ஒரு எம்எல்ஏ ஏதாவது சொல்லுவிடா, எதையாவது ஒண்ணும் கிடையாது. ஒரு எம்பி சீட்டு, ஒரு ஊர் தலைவர், எதனா பண்ணீங்களா? ஒரு வார்டு கவுன்சிலரு, எதுவுமே கிடையாது. உங்களை மக்கள் எங்கேயுமே அங்கீகரிக்கல. ஆனா அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு நல்லா உங்களுக்கும் தெரியும். நீங்க அடந்து வந்து செலவு பண்றதுக்கு காசு எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து வருது? அதுக்கும் ஒரு வீடியோ இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண போறேன். ஒரு பின்லாந்து சேர்ந்த ஒரு பெண், அந்த பெண்ணோட கதறல்களோட வாய்ஸோட போட போறேன், நீங்க கேளுங்க. கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சிலிருந்தே நடக்கிற விஷயம் என்னன்னா, இந்த கை ஆபரேஷனு, காது ஆபரேஷனு, இந்த விக்னேஷ்னு ஒரு பையன் வந்து செத்து போயிட்டான். அந்த பையனுக்கு வந்து மணிமண்டபம் கட்ட கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேல ஆட்டை போட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல ஊழலா அமைஞ்சிருக்கு. ஒரு கட்சி என்னைக்குமே வந்து வளரணும், கட்சி வளரணும். ஆனா அவன் கட்சி வளரணும்னு நினைக்கல, தான் வயிற்றையும் தான் பிள்ளைங்களோட வயிற்றையும் வளரணும்னு நினைக்கிறான். அப்போ தொண்டர்களோட நிலைமை நினைச்சு பாருங்க. ஒரு தொண்டனுக்கே இவ்வளோ கெட்ட வார்த்தைன்னா, இப்ப மீதி இருக்கிற தொண்டர்கள்லாம் நீங்கெல்லாம் என்ன மாதிரியான கெட்ட வார்த்தையை வாங்குவீங்க அவங்ககிட்ட அப்படின்னு என்னால நினைச்சு கூட பார்க்க. மக்களுக்கு நல்லது செய்யணும், நான் மக்களுக்கு நல்லது செய்யறேன்னா மக்களுக்கானதா பேசு. யார் உன் கூட வரானோ வரவனை வச்சு அரசியல் செய்யு. போறவன் போயிட்டே போறான், உனக்குதான் உன்னோட சித்தாந்தம் இல்லாத வெளியே போறான், அவனை நீ கூப்பிட்டு மறுபடியும் உட்கார வச்சு என்ன பண்ண போற?
அதுக்கு அவனை திட்டினா எல்லாம் வந்துருமா? போறவன் நாளைக்கு போயிட்டு திருப்பி மறுபடியும் உங்க கட்சி கூட வரலாம். நிறைய பேர் திமுகவில் நிறைய பேர் திமுகவுக்கு பிரிஞ்சு மறுபடியும் வந்து திமுகவில் இறஞ்சவங்க நிறைய பேர். ராதாரவி கூட அப்படிதான் பண்ணாரு. மறுபடியும் நயன்தாராவை ஏதோ பேசினாங்க, ஒரு பெண்ணை பேசிட்டாருன்னு அவர் மறுபடியும் பிடிச்சி வெளியே துரத்துட்டாங்க. அந்த மாதிரி அவ்வளவு பெரிய கட்சி ஒரு ராதாரவி போல அவ்வளவு பெரிய நடிகரையே வெளியே துரத்துது. தவறு செய்யறாரு, ஒரு பெண்ணை வந்து கேவலமா பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக. அப்படிங்கும்போது இந்த நம்மளுடைய வேண்டுகோள், மக்களே, என்னுடைய வீடியோக்களுக்கு தொடர்ந்து நீங்க கொடுத்து கொண்டு வரும் ஆதரவு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்குது. தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னோட சேனலை ஷேர் செய்யுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.